இங்க ஒரு குட்டி பொண்ணு அவனோட தம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு அவன் பேக்கை கொண்டு வர்றா. அம்மாவோ அவனோட பையனை கிளப்பி அவனுக்கு பேக்கை மாட்டி விடுறாங்க. அவன் முத நாள் ஸ்கூலுக்கு போறதால தயிர்ல சீனி கலந்து அதை அவனை சாப்பிட சொல்றாங்க. இது சாப்பிட்டா இன்னைக்கு ஃபுல்லா அவனுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க. அவனும் அதை சாப்பிட்டு அப்பா கூட ஸ்கூலுக்கு கிளம்புறான். அக்காவோ சந்தோஷமா அவனுக்கு பாய் சொல்லி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறா. அவன் இன்னைக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். அப்பாவோட அக்கா புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கா. இவன் வந்ததும் இது உன்னோட புக் தான் சொல்லி கொடுத்துட்டு அவன் பேக்கை கழட்டி வைக்க ஹெல்ப் பண்றா. அப்புறம் இவன் படிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்காக பாலை கொண்டு வந்து கொடுக்குறா. இவன் புக்கு கடியில கார்ட்டூன் புக் வச்சு படிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் புக்கை நகர்த்தி வச்சு ஹோம்ஒர்க் படின்னு சொல்றா. ஒரு நாள் இவன் ஸ்கூல் லீவ் அப்போ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கான். அம்மா இவனை திட்டி எழுப்புறாங்க. இவனும் இன்னைக்கு லீவு தான் சொல்றான். பட் அம்மாவோ அக்கா மட்டும்தான் எல்லா வேலையும் எனக்கு பார்த்துட்டு இருக்கா, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. அவன் கிட்ட காசை கொடுத்துட்டு இன்னைக்கு உன்னோட மாமா வர்றாங்க, அவங்களுக்கு லட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி அக்கா கூட சேர்ந்து கடைக்கு அனுப்பி விடுறாங்க. அவன் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் அம்மா லட்டுங்கன்னு கேக்குறாங்க. இவனும் நான் அதை வாங்கல, எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்றான். அம்மாவும் அவ்வளவு காசுக்கு என்ன வாங்கணும்னு கேக்குறாங்க. அப்பாவே அக்காவை கூப்பிடுறான். பத்தாவோட அக்கா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தலையில ரிப்பன்லாம் கட்டியிருக்கா. அந்த காசை வச்சு இதைத்தான் அவன் வாங்கியிருக்கான். அவன் அம்மா கிட்ட நாளையில இருந்து அக்காவும் என் கூட ஸ்கூலுக்கு வரட்டும், அவளும் என் கூட சேர்ந்து படிக்கட்டும், அவளுக்கும் தயிர்ல சீனி கலந்து குடுமான்னு சொல்றான். அம்மாவோ அவனோட பொண்ணு யூனிஃபார்ம் போட்டிருக்கதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஹாப்பியா அவளுக்கு அதை ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்து அக்கா ரொம்ப அழுகுறா. அவ படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கா. அவ தம்பிதான் அவளோட ஆசையை புரிஞ்சு அவளையும் என் கூட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான்.